எங்களுக்கு தாத்தாங்க வந்து தங்குற இடம் வந்து ஷெட்டாக இருக்குது. வந்து பார்த்துட்டு போகிறாங்களா சொல்லி யாரும் எதுவும் முயற்சி பண்ணி இந்த ஹோமுக்கு இந்த வழி இப்போ கண்டிப்பாக தேவை. இப்போ என்னன்னா நமக்கு எல்லா சலுகையும் கிடைக்குது. அவங்களும் காரில் தான் வராங்க, அவங்களுக்கே தெரியுது. ஆனால் யாரும் முயற்சி செய்யலை. ஸோ கைஸ், நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேஎன்பேட்டையில் லொக்கேட் ஆகிருக்கிற மலை மேலே இருக்கிற ஓல்டேஜ் ஹோமில் தான் இருக்கோம். இந்த ஹோமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30 இயர்ஸ் மேலேயே இந்த ஹோம் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இந்த ஓல்டேஜ் ஹோமு நிறைய வயசானவங்களாம் இருக்காங்க. ஆனால் இந்த வயசானவங்களாம் பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்டே பண்ணியிருக்காங்க. அவங்க வீட்டில் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க. அவங்க வீட்டில் ப்ராப்ளம், அவங்க எப்படி சொல்கிறது, அவங்களோட குழந்தைங்களாம், அவங்களோட பசங்க எல்லாருமே அமுச்சு விட்டாங்க இங்கே. அதனால் வந்து இங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டேஜ் ஹோம் வந்து மலை மேலே இருக்குது. இன்றைய தினம் வந்து நம்ம யூடியூப் சேனல்லேருந்து வந்திருக்கிறாங்க. அந்த பிள்ளைங்க வந்து நம்மளுக்கு வாரம் அவங்க வந்து ஸ்பான்சர் பண்ணி நம்ம தாத்தா பாட்டிங்களுக்கு வந்து சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க. பல வகையில் அவங்க வந்து உதவி செய்கிறதுக்காக நம்மளுக்கு வந்திருக்காங்க. இப்போ என்னன்னா நம்ம முதியோர் இல்லத்தில் வந்து நம்ம இடி சார், நம்ம ராஜேந்திரன் சார் வந்து அவருடைய நிறுவனம் தான். இந்த நிறுவனம் வந்து 40 வருஷமாக நம்மக்கிட்ட செயல்பட்டுட்டு வருது. அதுவும் முதியோர் இல்லைன்னா நம்ம நிறுவனருக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ஏன்னா ஒரு வயசான தாத்தா பாட்டி அப்பா அம்மா அவங்களை வந்து நம்ம என்றைக்குமே பார்க்கணும். நம்ம அப்பா அம்மா இல்லைன்னாலும் மற்றவங்களும் நம்ம அப்பா அம்மாவாக நேசிக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த முதியோர் இல்லத்தை கட்டி காத்துக்கிட்டு 45 வருஷமாக இங்கே வந்து இதை நல்ல முறையில் சிறப்பாக செஞ்சுட்டு வராங்க கேஎன்பேட்டை மலையில். இப்போ என்னன்னா நமக்கு எல்லா சலுகையும் கிடைக்குது. ஆனால் நமக்கு வந்து சரியான ரோடு கிடைக்கல. ஏன்னா ரோடு இருந்ததுன்னா நமக்கு போக்குவரத்து என்னென்னா, ஒரு மருத்துவமனைக்கு ஒரு தாத்தா பாட்டிங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு 108 வருதுன்னா வந்து வெளியிலே நிற்கிறாங்க. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கூப்பிட்டா தான் வந்து உள்ளுக்கு வராங்க. அப்படி இருக்கும்போது அந்த பாதை வந்து எங்களுக்கு சரியாக வரல. இதே நம்ம பழைய தலைவர்கிட்டலாம், பஞ்சாயத்து தலைவர்கிட்டலாம் பல முறை நான் வந்து லெட்டர் கொடுத்துருக்குறேன் நம்ம நிர்வாகத்து சார்பாக. ஆனால் யாரும் வந்து முயற்சி எடுக்கலை. ஏன்னா முதியோர் இல்லத்துக்குன்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் எடுக்கலை. இதுதான் உண்மை. பல கட்சிக்காரங்களும் சரி அதிகாரிகளும் வந்து நம்மளை கேட்குறாங்க இந்த ரோடெல்லாம் சரி பண்ணால் என்னான்னு. ஏன்னா அவங்கள்ட்டையும் நம்ம வந்து அவங்கள்ட்டையும் கோரிக்கை வச்சோம். ஆனால் அவங்களும் வந்து அந்த நேரத்தில் வந்து செஞ்சு தரேன்றாங்க. அதுக்கு பிறகு செய்யலை. இன்னை வரைக்கும் நம்மளுக்கு இது மாதிரி ஒரு இதாக தான், பணியாக தான் அது போய்கிட்டு இருக்கு. எத்தனை வருஷமா அந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு? இது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா நாங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த ரோடு 10 வருஷமா நாங்கள் ரோடு கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். எந்த ஆட்சியிலையும் எங்களுக்கு வந்து இந்த ரோடை வந்து சரி பண்ணி கொடுக்கல. இதுதான் உண்மை. அப்புறம் எங்களுக்கு தாத்தாங்க வந்து தங்குற இடம் வந்து ஷெட்டாக இருக்குது. அதை வந்து நாங்கள் எங்கள் நிறுவனத்தில் கேட்டதுக்கு ஃபண்டு வந்து சரியாக வர்றதில்லைன்னு சொல்லிட்டு நமக்கும் தெரியும். முதியோர் இல்லத்து ஃபண்டில் வந்து நாங்கள் டொனேஷன் பண்ணி தான் கட்ட முடியும். கவர்மெண்ட் மூலயமா வாங்குகிற மானியம் வந்து அவர்களுக்கு வருஷத்தில் செலவு பண்ணுறதுக்கு தான் அது ஓரளவு இருக்கும். மற்றபடி மேற் செலவெல்லாம் வந்து நம்ம டொனேஷன் வாங்கி செய்ய வேண்டிய நிலைமை வருது. அது மாதிரி நேரத்தில் வந்து நாங்களும் நிறைய கம்பெனியில் வந்து சிஎஸ்ஆர் ஃபண்டுக்கு தொடர்ந்து நாங்கள் வந்து கேட்டுட்ருக்குறோம். நிறைய கம்பெனிக்காரங்க வந்து பார்த்துட்டு போயிருக்கிறாங்க. சில பணியும் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க கம்பெனிலாம். ஆனால் இந்த கட்டட இது மட்டும் எங்களுக்கு இன்னும் நிறைவேறலை. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 10 வருஷமாகவே இந்த அரசியல்வாதி யாரும் எங்களுக்கு எதுவும் செய்யலை. ஆனால் நிறைய எல்லா கூட்டத்துக்கெல்லாம் வந்துருக்குறாங்க. நாங்கள் ஒவ்வொருத்தங்களையும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் நாங்கள் வந்து முதியோர் தின விழாவாக இருக்கட்டும், மகளிர் தின விழாவாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நாங்கள் இங்கே வந்து அழைக்கிறோம். ஆனால் வந்து யாரும் வந்து பார்த்துட்டு போகிறாங்களா சொல்லி யாரும் எதுவும் முயற்சி பண்ணி இந்த ஹோமுக்கு இந்த வழி இப்போ கண்டிப்பாக தேவை. ஏன்னா அவங்களும் காரில் தான் வராங்க, அவங்களுக்கே தெரியுது. ஆனால் யாரும் முயற்சி செய்யலை. ஐயா அவர்கள்லாம் பார்த்து இந்த யூடியூப் மூலியமாவது எங்களுக்கு இந்த இதெல்லாம் செஞ்சு கொடுத்தா நல்லது. அதே மாதிரி சுற்றி இது ஒரு மலையை தான் எங்களுக்கு வந்து கொடுத்து முதியோர் இல்லம் கட்டுறதுக்கு கொடுத்தாங்க. ஆனால் வந்து மலையை சுற்றி வந்து சுவர் எழுப்புறதுக்கு அந்த அளவுக்கு எங்களிடம்
பணமெல்லாம் இல்லை. நாங்களும் அப்பப்போ வேலி போட்டுட்ருக்குறோம். வேலியை வந்து அப்பப்போ வந்து வெளியாட்கள் நம்ம இந்த ஊர் பொதுமக்கள் வந்து அதை எப்படியாவது வீணாக்கிடுறாங்க அந்த பக்கம் வர்றவங்க. நாங்களும் அடிக்கடி அந்த வேலியை போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அதுக்கு எங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு சுவர் வேணும். அதுக்கும் வந்து மக்கள் பார்த்து இந்த ஹோமுக்கு செய்ய வேண்டியது செய்யணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் நான் அனைவருக்கும் வணக்கம். என் தொண்டு நிறுவனம் 1981 ஆரம்பிக்கப்பட்டு 1984 அரசு பதிவு பெற்ற ஒரு தொண்டு நிறுவனம். இந்த நிறுவனம் கடந்த 44 வருஷமாக சமுதாய பணிகளையும் சமூக பணியும் சமுதாய பணியும் இந்த நிறுவனம் வந்து செய்து வருகிறது. இந்த நிறுவனம் வந்து நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கு. மாநில மத்திய அரசினுடைய அவார்ட்ஸ் எல்லாமே வாங்கியிருக்கிற இந்த நிறுவனம். இப்போ நம்ம வந்து இந்த முதியோர் இல்லத்திலேருந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த முதியோர் இல்லம் கடந்த 27 ஆண்டுகளாக இந்த முதியோர் இல்லம் வந்து செயல்பட்டு வருது. இந்த முதியோர் இல்லத்தில் வந்து 25 பேர் தாத்தா பாட்டி தங்கியிருக்காங்க. இவங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வந்து இந்த நிறுவனம் வந்து செஞ்சுட்டு வருது. அடிப்படை தேவையான உணவு, இருக்க இருப்பிடம், மருத்துவ வசதி மற்றும் யோகா பயிற்சி போன்ற பல பயிற்சிகளையும் பல திட்டங்களையும் இந்த முதியோருக்காக கொண்டு வந்து எல்லாமே இலவசமாக தான் செஞ்சுட்டு இருக்கோம். அது தவிர நன்கொடையாளர்கள் அவர்கள் மூலியமாகவும் இலவச உணவு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இந்த முதியோர் இல்லத்திற்கு. எல்லா விதத்துலையும் நாங்கள் சிறப்பாக முதியோர்களை வந்து நல்ல முறையில் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக மன நிறைவாக தான் இங்கே இருக்கிற முதியோரை நாங்கள் வச்சுருக்கோம். வணக்கம். அன்னை அலைமேல் முதியோர் இல்லத்தினுடைய பொறுப்பாளர் என்ற முறையிலே சில விஷயங்களை கூறுவதற்காக நான் இப்போது பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒரு மலைப்பகுதியில் இந்த முதியோர் இல்லம் அமைந்திருப்பது மக்களுக்கு எல்லாருக்குமே மிகுந்த மகிழ்ச்சி. குறிப்பாக இங்கே தங்கியிருக்கக்கூடிய தாத்தா பாட்டிகளுக்கு மிகுந்த மகிழ்ச்சி, சந்தோஷமாக இருக்கிறார்கள். அந்த சந்தோஷத்திலும் கூட இன்னும் சில தேவைகள் பூர்த்தி அடையாமல் இருக்கிறது. அந்த பூர்த்தியை அடைவதற்கு கொஞ்சம் நல்ல உள்ளமன்றவர்களுடைய உதவி தேவைப்படுகிறது. அது ஏறி வரக்கூடிய ரோடு, சுற்றி இருக்கக்கூடிய வேலி, தாத்தாக்கள் தங்கி இருக்கக்கூடிய அந்த கட்டடத்தினுடைய மேற்கூரை, இது கொஞ்சம் சரியான அமைப்பில் இல்லாமல் இருக்கிறது. அதற்கு அவர்களுடைய சுற்றுலாப்படத்தினுடைய உதவியை நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வணக்கம். வணக்கம். கரண்ட் இல்லாத சமயத்தில் இருட்டாக இருக்குது, டைனிங் டேபிள்லாம் சேவ் பண்ணுறதுக்கு ஒரு எமர்ஜென்சி லைட்டு வேணும். அது வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். சரி. டிவியில் என்னது அது வெளிச்சம் பார்த்தல 4 பக்கம் 4 ஃபோக்கஸ் லைட்டு கவர்மெண்ட் முறையாக போட்டு கொடுத்தா சௌகரியமாக இருக்கும். கார்னர் 4 ஃபோக்கஸ் லைட் கொடுத்தா போதும். சரி. இப்போ நீங்கள் தங்கறதுக்கு வந்து ஒரு ஷெட்டு போட்டு தரேன்னு ஆமாம், ஷெட்டு அம்மா சொல்லிட்டாங்க. பாதுகாப்பு இல்லை, பூச்சி போட்டு வருது, ஒரு கட்டணம் மாதிரி கட்டி கொடுத்தா வசதியாக இருக்கும். சரி. எதுக்காக இப்போ இங்கே வந்தீங்க? கஷ்டத்தையும் கொடுமையும் சண்டையாகவே இருந்தாங்க, பிடிக்கல. இங்கே வந்தேன்னா இங்கே இருந்துடலாம். இங்கே எப்படி நல்லா இருக்கீங்க? இப்போ சண்டை வாங்கினா தான் இருந்தாலும் ஆச்சு. நல்லா பார்த்துக்கிறாங்களா? போகிறோம், பார்த்துக்கிறேன். சரி. உங்களுக்கு ஏதாவது வேணுமா இது மூலியமா? இது மூலியமா இங்கே எங்கள் குடும்பம் நல்லா இருந்தாலே போகிறோம். ஆணும் பொண்ணு ரெண்டையுமே குடும்பம் பண்ணாங்க. இன்னைக்கு சின்ன சின்ன பிள்ளைங்க என் பிள்ளைங்கிட்டே இருக்கு. நல்லா இருந்து நல்லா வந்து நல்லபடியாக போகும். உங்களுக்கு ஏதாவது தேவை வேணுமா? இங்கே அவங்களுக்கு கேட்குற மாதிரி எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தா அப்போ இங்கே இருக்கோம்ல வந்து பிரச்சனையாக இருக்குங்க. அதே பிள்ளை இருந்து போகிறேன். சரி சரி. எனக்கு 4 பொண்ணு தான். நான் இருந்து அவங்கக்கிட்ட கொஞ்சம் நாள் இருந்தேன். எங்கள் வீட்டுக்காரர் இறந்ததும் அது அந்த பொண்ணு வீட்லேயும் இருந்தேன். கடைசியில் மருமம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தார், சின்ன மருமம். அவர் கை கால் தோண்டு வச்சு இனிமேல் ஒன்றை வச்சுக்கின்னு நான் பார்க்க முடியாது, எங்கேயாவது போய்க்கிட்டாங்க. அப்புறம் ஆண்டாளம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் ஆண்டாளம் நான் ஃபோன் பண்ணி அவங்க மூலிமா இங்கே வந்து சேர்ந்தோம். இங்கே நல்லபடியாக தான் இருக்கும், எந்த வசதியும் இல்லை. அவங்க கேட்குற வசதியை செஞ்சு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு நல்லது, அவ்வளோதான். கண்டிப்பாக உங்களுக்கு கேட்குற வசதி செஞ்சு. அது வேறு எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லப்பா. நல்ல சாப்பாடு, நல்ல படுக்க இடம், எங்களுக்கு பேனுக்குன்னு எல்லாமே கொடுத்துருக்காங்க. வீட்டில் இருக்கிற வசதியை இங்கே செஞ்சு கொடுத்துருக்காங்க. உங்கள் வீட்டில் சொந்த வீட்டில் ஆமாம் செஞ்சுருக்காங்க. எங்களுக்கு சொந்த வீடு மாரி இருக்கிறோம். சாரும் நல்லா இருக்கும், சாரும் மேடமும் எங்களை வச்சு நடத்துகிறவங்க அவங்களும் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். எங்களுக்கு பிடிக்காது. பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறாங்க. எல்லாம் இருந்தால் யாரும் எங்களுக்கு தண்ணி கொடுத்ததுக்கு ஆள் இல்லை, கஷ்டம்தான். அதனால தான் நான் இங்கே வந்து கிடக்கிறேன். நான் இங்கே எதாவது வேணுமா? எதாவது தேவைப்படுதா? வேணுமான்னு கேட்குறாங்க. எனக்கு ஒன்று அடிக்கடி எனக்கு நெஞ்சு வலி வரும், மாத்திரை வேணும். மருந்து மாத்திரை. சரி சரி. நெஞ்சு வலி வரும், எனக்கு மருந்து மாத்திரை தான் போதுமா? சரி சரி சரி, நான் பண்ணி கொடுக்க சொல்கிறேன். எனக்கு 2 பிள்ளைங்க, அவங்களுக்கு பிள்ளை குட்டிங்க இருக்குது. அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னு நான் இங்கே வந்துருக்கேன். நீங்களே வந்துட்டீங்க? நானே வந்துட்டேன்.
ரோடு போட்டு கொடுத்தீங்கன்னா போக வர வசதிக்கு நல்லா இருக்கும். சரி, வேற வேற ஒன்றும் இல்லை. எனக்கு பாதுகாப்பு கருதி நான் இங்கே வந்திருக்கேன். எங்கள் வீட்டுக்கார் இறந்துட்டாரு. சரி. பாதுகாப்பு கருதி இங்கே இருக்கிறேன். பையன் ஒருத்தன் குளோபலில் படிக்கிறான், மன வளர்ச்சி கொண்ட பையன். அவனுக்காக நான் இந்த ஹோமில் இருந்து சர்வீஸ் பண்ணி இருக்கேன். ஓகே, அந்த ஹோமும் நல்லா இருக்கணும், இந்த ஹோமும் நல்லா இருக்கணும் நான் இருக்கேன். கண்டிப்பாக கண்டிப்பாக. இலங்கையிலிருந்து இந்த நாட்டுக்கு வந்தேன். இலங்கையிலேருந்து வந்தீங்களா? சரி சார். வந்து 14 வருஷம் இந்த நாட்டில் இருந்திருக்கேன். இது குள்ளஞ்சாவடி கேம்பு, அம்பலாம்பேட்டை நாங்கள் இருக்கிறோம். கேம்பில் இருந்து வரும்போது எங்களுக்கு ரொம்ப சாப்பாடு கஷ்டம். அதனால நான் கடன் 36,000 ரூபா கடன் வாங்கிட்டேன். சாப்பாட்டுக்கு இல்லாமே வாங்கிட்டேன். இயலாத தன்மையில் எனக்கு இந்த கையே இல்லாத வேலைக்கு போவேன். அவருக்கு கண் பார்வை இல்லாதனால வேலைக்கு போகாமல் என் வீட்டுக்காரர் தான் அவர். சரி சரி சரி. கண் பார்வை இல்லாமல் வேலைக்கு போக முடியாமல் 36,000 ரூபா கடன் பட்டு சாப்பிட்டோம். எங்களால் ஒன்றும் பண்ணிக்க முடியலை. அவங்க பேர் விஜயா. அதோடு நான் இந்த கேமுக்கு இந்த இடத்துக்கு வந்தேன். அவ்வளோதான். சரி. ரோடு போய் வர இருக்கணும். எங்களுக்கு வெளிச்சம் லைட்டு வேணும். எங்களுக்கு கீழே இறங்க முடியல. மழை பெஞ்சா கீழே காலை வைக்க முடியல. ஒரு அர்ஜென்ட்டாக ஆஸ்பத்திரி போகணுன்னா போக முடியல. ஒரு 108 வந்து அந்த டைம் நின்று எங்களை ஏற்றி போகுது. நீங்கள் தான் சார் பற்றி உதவி பண்ணணும் எங்களுக்கு, தாத்தா பாட்டிலுக்கு. நன்றி. கைஸ், இப்போ எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், தேவையில்லாத செலவுலாம் நிறையா பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆனால் கஷ்டப்படுற குடும்பத்துலேருந்து இந்த ஓல்டேஜ் ஹோமில் வந்து இருக்காங்க. இவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சது எவ்வளோ செலவு பண்ணலாம், உங்களால் முடிஞ்சால் பண்ணலாம். அவங்களோட கோரிக்கை என்னவென்றால் அந்த ஓல்டேஜ் ஹோமுக்கு ரோடு வசதி போட்டு கொடுக்கணும். அதே மாதிரி இல்லாமல் மேலே தாத்தாங்க ஸ்டே பண்ணுறதுக்காக ஷெட்டு போட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் அவங்களோட கோரிக்கை. மறக்காமல் இந்த வீடியோவை எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ பெரிய ஆளுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை தட்டி விட்டுருக்காங்க. பாய்.